திருப்பி அடுத்த நாள் அதிகாலையில எந்திரிச்சு மீண்டும் வருவார். வந்து ஆலயத்தை என்ன பண்ணுவார்னா சுத்தமாக்குவார், எல்லாருமே துரத்துவார். இந்த துரத்துற வேலையை செஞ்சிருந்து இவங்களுக்கு இன்னும் பெரிய பிரச்சனை. ஏன் பிரச்சனைனா, ஆலயத்துல இந்த ஆலயம் யாருக்கு சொந்தம்னா ஏரோது ராஜாவுக்கு தான் இந்த ஆலயம் சொந்தமா இருந்தது. ஏன்னா அவர் தான் அந்த இடத்துல அதிகாரத்துல இருக்கிறார். இந்த ஆலயத்துல உள் பிரகாரம் வெளி பிரகாரம் ரெண்டு இருக்கும். அவுட்டர் கோட் இன்னர் கோட்னு வைக்குவாங்க. அந்த வெளி பிரகாரத்துல இருக்கிறவர்களுக்கு குத்துகைக்கு விடுவாங்க, லீஸ். யாருன்னா வந்து என்ன பண்ணலாம்னா டெண்டர் மாதிரி எடுத்து அந்த இடத்தை இவங்க வந்து குத்துகைக்கு எடுத்துக்கினாங்கன்னா இவங்க வியாபாரத்துக்கு கொடுக்கலாம். அன்னைக்கு யார் தான் அந்த இடத்தை எடுத்திருக்கிறாங்கன்னா அண்ணா தான் அந்த இடத்துக்கு அதிகாரத்துல இருக்கிறாரு. அண்ணாவுடைய தலைமையில தான் அங்க வியாபாரமே நடந்துன்னு இருக்கு. அப்போ கிறிஸ்து இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே தொறுத்துறாருன்னா யார் மேலேயே கை வைக்கிறாருன்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவுடைய அதிகாரத்தின் மேலேயே கை வைக்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவ பிடிச்ச உடனே முதல் எங்க கொண்டு போறாங்கன்னா அண்ணா கிட்ட தான் கொண்டு போவாங்க. ஏன்னா அண்ணாவுடைய பிள்ளைகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுதான் இந்த விற்பனை செய்கிற இந்த ஸ்தலம். இப்ப கிறிஸ்து நேரடியா வந்து இதை தொறுத்துறார். ஒரு வசனமா வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும். இப்ப என்ன பண்ணி இருக்கிறாங்க? கொலை செய்ய வகை தேடுறாங்கன்னா கொலை செய்ய முடியல. ஏன் முடியல? ஏன்னா இன்னத்துக்கு டைம் வரல, அது சரிதான். ஆனா இவங்க கொலை செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஏன் முயற்சி எடுத்தும் தோல்வியில போய் நிக்குதுன்னா கிறிஸ்து பின்னாடி ஒரு பெரிய படை நிக்குது. யாரு? அங்க இருந்த ஜனங்கள்.